உங்களின் ஆன்மீக பயணங்களுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள். யாத்திரை.com. வத்சபதம் ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் 10 நாள்ல பளபளப்பான முகம் வேணும்னா வர்ணியம் ஆயுர்வேதிக் நைட் ஆயிலை யூஸ் பண்ணுங்க. எட்டுக்குடையவன் சனி பகவான். சனி பகவான் 8ல உட்கார்ந்துருக்கார். 8ல உட்கார்ந்துருக்கிற சனி பகவான் உங்களை பாடாப்படுத்துறாரு. அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. இளமை திரும்புது தனநானே நானே. அந்த இளமை எங்க இருந்து திரும்பிச்சு? இளமை திரும்ப காரணம் என்ன? 11 கூடிய சுக்கரன் உங்களுக்கு 4 கூடிய ஒரு உச்சம் பெற்று ராகுவோட சேர்ந்து அமர்ந்திருக்கார். இந்த பக்கம் என்னடான்னா மாயி என்ன வந்திருக்காக, சாமி மொக்கச்சாமி வந்திருக்காக, சுத்தி உள்ள நான் வந்திருக்காக, வாமா மின்னல் அப்படிங்கிற மாதிரி அந்த பக்கம் சனி பகவான் இருக்காக, கூட சூரிய பகவான் சேர போறாக. கடகராசிக்காரங்களை நீங்க கிளாக்குன்னு சொல்லியே வீட்டு மேல மாட்டி விட்டாங்க. அது 24 மணி நேரமும் அந்த கிளாக் ஓடிக்கிட்டே இருக்கு. ஸோ அப்படிதான் உங்களுடைய நிலையெல்லாம். ஸோ உங்களுக்கு நல்ல காலம் எப்போ பிறக்கும்னா 3 கூடிய புதன் வருகின்ற 5ஆம் தேதி முதற்கொண்டு விபரீத ராஜ யோகம் பெறுகிறார். 3 12 கூடையவர் 8ஆம் வீட்டில் மறைகிறார். எல்லாமே இப்ப கிடைக்குது சார். இன்னைக்கு எல்லாமே கிடைக்குது. ஸ்மார்ட் போன் எடுத்தா போன் வருதோ இல்லையோ, பேங்க்காரன் போன் வருது. கண்டிப்பா இது வாங்கிக்கிறீங்களா, அதை வாங்கிக்கிறீங்களா, இவ்வளவு கடன்காரனா வரீங்களா, அவன் கடன்காரனா, எப்படியாவது நம்ம கடன் வாங்க வச்சிடறானுங்க. வாங்கினதுக்கு அப்புறம் கடன் வாங்கும் போது உனக்கு அறிவு இல்லையா, கரெக்டா கட்ட மாட்டியான்னு திட்டவும் செய்றாங்க. நானாடா கேட்டேன். வேலை செய்யறதுல நீங்க, பிரசன்டேஷன் பண்றது நீங்க, பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு போய் கொடுக்குறவன் இன்னொருத்தன், பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு போய் கொடுக்குறவன் அப்ரூவல் வாங்கிடுறான். வேலை செய்யற உங்களை பார்த்து தெரியுமா பிரசன்டேஷன்லாம் தெரியுமா அப்படிமா? ஐயோ அதை போட்டதே நான் தான்யா. உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. கடகராசிக்காரர்கள் எல்லாம் நான் இப்பதான் பேசிட்டு இருந்தேன். என்னை வாழ வைக்கும் தெய்வங்களாகிய கடகராசிக்காரர்களை. ஏன் சார் எனக்கு வர்ற கன்சல்டேஷன் 90% கடகராசிக்காரங்க தான். இதை நான் வெக்கம் இல்லாமல் சொல்கிறேன். காரணம் என்னென்னா, ஆமாம் பின்ன அவனை தானே நீங்கள் கலவரப்படுத்தி விட்றீங்க, அப்போ அவன் தான் வருவான். நியாயம்தான், நான் கலவரப்படுத்தலை. நல்லா புரிஞ்சுங்க. 8 கூடையவன் சனி பகவான். சனி பகவான் 8ல் உட்காந்துருக்கார். 8ல் உட்காந்துருக்கிற சனி பகவான் உங்களை பாடாப்படுத்துறாரு. அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. 8ல் இருக்கக்கூடிய சனி பகவானிடமிருந்து விமோசனம் கிடைக்க போகிறதா? என்ன சுவாமி இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? பிப்ரவரி மாத பலன்கள் சொல்ல வந்திருக்கோம். பிப்ரவரி மாத பலன்கள் அந்த சார் 8 பிள்ளை சனி அதை ஒரு பக்கம் வைங்க சார். அது அப்படி போட்டோம், அது லீகலாக போட்டோம். அடுத்த மாதம் அவர் லீகலாக போயிடுவார். இப்போ மார்ச்சில் 29ஆம் தேதி அவர் டிரான்சிஷன் ஆகி போயிடுவார். அவருடைய பீரியட் முடிஞ்சுது. இப்போ நம்ம பிப்ரவரி மாதம் இன்றைய வாழும் நாட்களை நம்ம எப்படி சந்தோஷமாக இருக்க போகிறோங்கிறத தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ எப்பயாவது வரப்போகிற விஷயத்தை பற்றியே நம்ம சென்றது நீ மீளாது, எப்போதும் சென்றதையே சிந்தை செய்து அப்படின்னு பாரதியார் அழகாக எழுதியிருப்பார். இன்று புதிதாய் பிறந்தோம் என்று எண்ணம் அதை திண்ணமுறை இசைத்து கொண்டு, அந்த மாதிரி கடகராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் இரத்த தானம் நடக்க போகிறது. உங்களுக்கு எல்லாம் புதுசாக இரத்த தானம் வரப்போகுது. என்ன இரத்த தானம்? உலகின் மிகப்பெரிய இரத்த தானம் என்றால் என்ன அப்படின்னா, மகிழ்ச்சி, சந்தோஷம், புது ரத்தம் பாயுது உடம்புல அப்படின்னு. இளமை திரும்புது தனநானே நானே. அந்த இளமை எங்கிருந்து திரும்பிச்சு? இளமை திரும்ப காரணம் என்ன? 11 கூடிய சுக்கரன் உங்களுக்கு 4 கூடிய ஒரு உச்சம் பெற்று ராகுவோட சேர்ந்து அமர்ந்திருக்கார். இந்த பக்கம் என்னடான்னா மாயி என்ன வந்திருக்காக, சாமி மொக்கச்சாமி வந்திருக்காக, சுத்தி உள்ள நான் வந்திருக்காக, வாமா மின்னல் அப்படிங்கிற மாதிரி அந்த பக்கம் சனி பகவான் இருக்காக, கூட சூரிய பகவான் சேர போறாங்க, புதன் பகவான் சேர போறாங்க. அப்புறம் என்ன உங்களுக்கு கவலை? நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு விபரீத ராஜயோகம்னா என்னன்னே தெரியாம சுத்திட்டு இருந்த ஒரு ஆள்னா அது நீங்க தான். உலகத்திலே ரொம்ப ஈஸி கடகராசிக்காரங்களை வேலை வாங்குறது தான். காரணம் என்ன அப்படின்னா, சந்திரன் மனோகாரகன். கேட்டுட்டு இருக்கிற இந்த நாள் 29ஆம் தேதி ஜனவரி. கூட்டுத்தொகை பாருங்க, 9 2 11 11 1 1 2. கேட்டுட்டு இருக்கிற இந்த நாள் என்னது? சந்திரனுடைய நாள். சந்திரனை கவர் பண்றது தான் ரொம்ப ஈஸி. ஏன் அப்படின்னா, மாத்ருகாரகன் என்பதால் எல்லோரையும் தாயன்போடு பார்ப்பதால் அவர்களை ரொம்ப ஈஸியாக அம்மான்னு சொல்லி பேர் சொல்லி ஏமாத்திடுற மாதிரி தான் இந்த கதை. ரொம்ப ஈஸியாக நீங்கள் பார்த்துக்க மாட்டேன், உங்களை நம்பி வந்துட்டேன், உன்னை நம்பி அப்படின்னா போதும், அவ்வளோதான். கொடுத்துருவார், எல்லாத்தையும் கொடுத்துருவீங்க. என்னை நம்பிட்டான் அவன் அப்படின்னு. ஆனால் உங்களை நம்பலை. இந்த நாய் உங்களை ஏமாத்திருக்கு. ஆனால் அது நம்பினேன்னு சொல்லி நீங்கள் நம்பிட்டீங்க. ஸோ அப்போது இப்படித்தான் நிறுவனங்கள்லையும் சரி, பணியிடங்கள்லையும் சரி, பிஸ்னஸ்லையும் சரி, கிளையண்ட்ஸும் சரி, யாரை வேணால் நீங்கள் எடுத்துங்க. நீங்கள் பணிபுரிய ஜேர்னல் என்ன வேணால் ஜேர்னலாக இருக்கட்டும். என்னை இப்படியே சொல்லியே என்ன வேலை வாங்கிட்டாங்க சார். கடைசி வரைக்கும் பொங்கலும் சுண்டலும் தான். நான் இது என்ன சார் கிண்டல் பண்ணுறீங்க, பொங்கலும் சுண்டலும் என்ன சார்? நல்லா புரிஞ்சிங்க. இன்றைய தினத்திலே ஒவ்வொரு நிமிடத்திற்கும் காசுங்கிறான். இன்றைய தினத்தில் வெளிநாடுகள் சென்று பாருங்கள். வேலை செய்யும் ஒவ்வொரு மணி நேரமும் பணம். நான் ஒர்க் பண்ணுறேன், எனக்கான அப்ரிசியேஷனை கொடு. நான் ஒர்க் பண்ணுறேன், எனக்கான ரெகக்னேஷனை கொடு. இந்த தர்மத்துக்கு வேலை செஞ்சதெல்லாம் ஒரு காலம்.
இப்போல்லாம் அப்படி கிடையாது. காலம் மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் கடகராசிக்காரர்களை மட்டும் நாம் இன்னும் அப்படியே உழைக்கும் ஒரு இயந்திரங்களாகவே வைத்திருக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கணும். வீட்டில் இருக்கிற கிளாக் மாதிரி நம்மளே எடுத்து உயரத்தில் மாட்டிடுறாங்க. ஆனால் அந்த கிளாக்கு பாவம் 24 மணி நேரமும் ஓடிக்கிட்டே இருக்குது. இதை விட பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லவே முடியாது. கடகராசிக்காரங்களை நீங்கள் கிளாக்குன்னு சொல்லியே வீட்டு மேலே மாட்டி விட்டாங்க. அது 24 மணி நேரமும் அந்த கிளாக் ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ அப்படி தான் உங்களுடைய நிலையெல்லாம். ஸோ உங்களுக்கு நல்ல காலம் எப்போ பிறக்கும்னா 3 கூடைய புதன் வருகின்ற 5ஆம் தேதி முதற்கொண்டே எங்கே இந்த பிப்ரவரி 5 முதற்கொண்டே விபரீத ராஜயோகம் பெறுகிறார். 3-12 கூடையவர் 8ஆம் வீட்டில் மறைகிறார். 12 கூடையவர் 8இல் மறைந்தால் விபரீத ராஜயோகம் ஏற்படும். விபரீத ராஜயோகம்னா என்ன? நான் ஏதோ ஒரு ஐடியாலஜியில் வந்தேன், இங்கே இவங்க பேசுகிறத பார்த்தா ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன். இது நம்ம ஒரு காலத்தில் ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிறது நம்ம எளிய மக்களுக்கெல்லாம் ஒரு கனவாக இருந்தது. இதெல்லாம் நம்ம பண்ண முடியுமா? இன்னைக்கு இதெல்லாம் நம்ம செய்ய முடியுமா? கடகராசி இளைஞர்கள் நிறைய ஆர்த்தப்ரனர்னு சொல்கிற அந்த மாதிரி முதலாளிகளை நான் பார்க்கிறேன். இவர்களெல்லாம் வேலை செய்கிறத விட தனித்து நாம் முன்னுக்கு வர வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். 3-12 கூடியவர் 8ஆம் வீட்டில் மறையும் பொழுது விபரீத ராஜயோகம் ஏற்படுகிறது. நான் ஏன் அவங்க கூட டைஅப்பில் ஒர்க் பண்ணோம்? நானே ஆரம்பிக்கிறேன் கம்பெனி, இது என் கம்பெனி, அங்கே இருக்குது, அதுதான் ஸ்டஃப்பு, அதுதான் கெத்து, அதுதான் மாசு, அதை நீங்கள் பண்ண போகிறீங்க. அதோட சப்போர்ட் பண்ணுறதுக்கு யார் வந்திருக்கா? 2 கூடைய சூரியன் வந்திருக்கார். சூரிய பகவான் 8இல் மறைவது மட்டும் சின்ன பிரச்சனை. என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா பண விஷயங்களில் கொஞ்சம் நெருக்கடி ஏற்படும். இந்த பிப்ரவரி மாதம் பண விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் நெருக்கடி ஏற்படும். யாராவது ஒரு கேரக்டர் உங்கள்கிட்ட வந்து இதை பண்ணுங்கள், அதை பண்ணுங்கள், அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்க சார், அப்படிலாம் ஒரு வாய்ப்பே இல்லை சார். அவன் இங்கே அன்றாடத்துக்கே கஷ்டப்படுறாங்க, போயிட்டாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிற சென்ஸ் நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்கள் வீட்டுக்கு எது அத்தியாவசியமோ அதை வாங்கி போடுங்க, இல்லைனா இருக்கிறத வச்சு ஓட்டுங்க. ஒரு ஏசி இருக்குது, அந்த ஏசிக்கு பதிலாக உங்கள் ஒய்ஃப் கேட்பாங்க. ஆனால் பெண்களுக்கு அவங்க பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெஞ்ச் மார்க் வச்சுருப்பாங்க. இவங்க வீடு மாதிரி ஆகணும், எங்கள் தங்கச்சி வீடு மாதிரி ஆகணும், எங்கள் அப்பா முன்னாடி வாழ்ந்து காட்டணும், ஏதோ 1008 சபதம்லாம் விட்டுருப்பாங்க அவங்க. இவங்க சபதத்துக்கு நம்ம ஆள் இல்லை. நம்ம உடனே என்ன பண்ண, ரைட்டுமா இப்போ என்ன 750 ரூபா கொடுத்தா கேஸை ஃபில் பண்ணி தரப்போகிறேன், போட்டு ஒரு சர்வீஸை மட்டும் பண்ணிக்கலாம், விடு, இந்த ஒரு மாதத்தை ஓட்டு, அடுத்த மாதம் பார்த்துக்கலாம், அதால் ஒன்றும் முடியாதுன்னு அங்கே போய் ஏசியை மாற்றிக்கலாங்கிற மாதிரியான முடிவுகளை நீங்கள் எடுத்துக்கணும். காரணம் என்னவென்றால் ஒரு க்ஷணத்தில் மாற்றிடலாம் ஈஸி. ஆனால் அதுக்கான பேர்டனை யார் தாங்கிறதுங்கிறது தான் இப்போ கேள்வி. எல்லாமே இப்போ கிடைக்கிது சார், இன்றைக்கி எல்லாமே கிடைக்கிது. ஸ்மார்ட் ஃபோன் எடுத்தால் ஃபோன் வருதோ இல்லையோ, பேங்க்காரன் ஃபோன் வருது, கண்டிப்பாக இது வாங்கிக்கிறீங்களா, அதை வாங்கிக்கிறீங்களா, இவ்வளோ கடன்காரன் வரீங்களா, அவங்க கடன்காரன் எப்படியாவது நம்ம கடன் வாங்க வச்சிடறானுங்க. வாங்கினதுக்கப்புறம் கடன் வாங்கும்போது உனக்கு அறிவு இல்லையா, கரெக்டாக கட்ட மாட்டியான்னு திட்டவும் செய்கிறாங்க. நானாடா கேட்டேன், கொடுக்குறவனு நீ தான், வாங்குறவனு நீ தான். இந்த கலெக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ்லாம் பார்த்துருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா அவர்களை எப்படியாவது நம்மளை வாங்க வைக்கணுங்கிறது சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவுடைய டார்கெட்டு. எப்படியாவது நம்மகிட்ட பிடிங்கிட்டு போயிடுங்கிறது இவரோட டார்கெட்டு. நம்ம ஆக மொத்தம் மனிதனுங்கிற கணக்கிலே வரவு வைக்கிறது கிடையாது. நாமெல்லாம் இவங்களுக்கு பொருட்கள் மாதிரி. எப்படியாவது இந்த பொருளை கடன் வாங்க வைக்கணும், எப்படியாவது இந்த பொருள்கிட்ட இருந்து பிடிங்கிட்டு போயிடணும். ஸோ அப்போ கடகராசிக்காரர்களை உங்களை அதோட மோசம் எங்களை மாதிரி ஆட்களையாவது நாங்கள் எங்களை பேங்க் மட்டும்தான் பொருட்களை ஹேண்டில் பண்ணுது, உங்களை கம்பெனிக்காரங்களும் பொருளாக தான் ஹேண்டில் பண்ணுறாங்க, சொந்தக்காரங்களும் பொருளாக தான் ஹேண்டில் பண்ணுறாங்க. ஆக மொத்தம் மாமா ஒரு வணக்கம் மாப்பிள்ள, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கேன், ஒன்றும் இல்லாமல் மாப்பிள்ள. அப்புறம் பார்த்தீங்கன்னா அத்தைக்கு வந்து இப்போ என்ன ஆகுமா, உடம்புலாம் பரவாயில்லையா, நல்லா இருக்குது, நீங்கள் ஏதோ உண்மையாக அன்பாக விசாரிப்பீங்க. கடைசியாக பார்த்தா அதான் மாப்பிள்ள ஒரு 1000 ரூபா கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் மாப்பிள்ள, இந்த 1000 ரூபாய்க்காக தான் ஒன்று நீ விட்டு போட்டியா நீ அப்படிங்கிற மாதிரி. சில பேர் பார்த்தீங்கன்னா பிரியங்கிற பேரில் ஆக மொத்தம் நீ என்கிட்ட என்ன நான் உன்னை வச்சு ஏதாவது வாங்கலான்னு பார்த்தா நீ என்னை வச்சு வாங்குற பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி தான் கடகராசிக்காரர்களை ஹேண்டில் பண்ணுவாங்க. உங்களுக்கு இந்த விபரீத ராஜயோகம் வரும்போதே பொழைச்சிக்கோங்க சார். ஒரு ப்ரொடியூசர் ஒருத்தர் வரார், உங்களுக்கு பெரும்பாலும் கதையை நான் பார்க்குறேன், ஒரு அழகான கதை சொல்கிறேன். ஒரு 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 பெரிய கம்பெனி மேனேஜர் ஒருத்தர், அவர் என்ன சொல்கிறார், உங்கள்கிட்ட ஒரு டாஸ்க் கொடுக்குறார். இந்த மாதிரி சார், இந்த மாதிரி நீங்கள் தான் ராம்ஜி, நீங்கள் தான் வந்து கடகராசி, ஒரு உதாரணத்துக்கு என்ன வச்சே சொல்கிறேன், ஏன்னா நான் வேறு யார் பேர் சொன்னாலும் கலகத்தை முட்டி விட்டுறீங்க. ஸோ அப்போது வந்து என்ன வச்சே சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, எனக்கு கொடுக்குற ஒரு டாஸ்க்கு, நீங்கள் போயிட்டு இந்த மாதிரி அந்த பெரிய மனிதரை இன்வைட் பண்ணிட்டு வாங்க, ஏர்போர்ட்லேருந்து கூட்டிகிட்டு வாங்க என்று சொன்னாங்க. சரி, நானும் ஏர்போர்ட்டில் போகிறேன். வந்திருக்கிறவன் யார்? வந்திருக்கிறவர் வந்து டெல்லியிலேருந்து வந்திருக்காரு. அவருக்கு வந்து தமிழும் தெரியாது. வந்தவரை இங்கிலீஷ்லேயே எழுதி எத்தனை மணிக்கு வராரு, ஃப்ளைட் எத்தனை மணிக்கு, 2:30 மணிக்கு, அத்தராத்திரி 2:30 மணிக்கு ஃப்ளைட் எடுத்துகிட்டு, அது என்னமோ ஒரு பேர் வரும், பல்வான் கே சுல்கான் கே சிங் அப்படின்னு ஏதோ ஒரு பேர், எனக்கு யாரையும் கிண்டல் பண்ணலாம், அவங்க ஊர் பேர் அது தெரியாது சார். பிடி உஷா பேரே என்ன சார், பில்லுவலகண்டி டிக்கா பரம்பில் உஷா, இது எத்தனை பேருக்கு தெரியும்? பில்லுவலகண்டி டிக்கா பரம்பில் உஷாங்கிறது தான் பிடி உஷான்னு மாற்றிருக்காங்க. அந்த மாதிரி அவங்க ஊர் சைடெலாம் அது ஒரு பேஷன், அவங்க ஊர் பேஷன் நமக்கு வராது, அது எழுதியிருக்காங்க. அது என்ன ஒரு பேர்,
போட்டு இப்படி பிடிச்சிட்டு நிற்கிறேன் நான். 2:30 மணி வரார். வந்தவொடனே அவரை கூப்பிட்டு போகிறோம். ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் தான் தங்குவேங்கிறாரு. 5 ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போடுறோம். வந்தவர் என்ன பண்ணுறாரு, எனக்கு நல்ல ஒரு ஃபில்டர் காஃபி வேணும் அப்படிங்கிறாரு. அந்த 5 ஸ்டார் ஹோட்டலில் சுகரு அதெல்லாம் தனித்தனியாக பிரித்து வச்சுருப்போம், நம்ம தான் கலந்து குடிச்சிக்கணும். எனக்கு ஃபில்டர் காஃபி இப்பயே வேணும், வீட்டு ஹோம் மேடாக இருக்கணும். நான் போய் வீட்டில் இருக்கிற சிந்துவை எழுப்பி நீ ஏதாவது பண்ணிட்டு ஃபில்டர் காஃபி வாங்கி கொண்டு போய் ஃப்ளாஸ்கெல்லாம் ஊற்றி, சார் சாப்பிடுங்க சார், அருமையாக இருக்குது சார், சார் காலைல இன்வெஸ்ட்மெண்ட்டு நம்ம கம்பெனி சார், பார்த்து செய்யுங்க சார். கம்பெனிக்கு இன்வெஸ்ட் பண்ண வந்திருக்கான், அவனுக்கு நமக்கு ஒரு 5 காசுக்கு சம்மந்தம் இருக்கா? ஆனால் நம்ம என்னமோ அந்த கம்பெனி ஓனர் மாதிரியே பேசுவோம். போய்ட்டு நம்ம கம்பெனி சார், பார்த்து செய்யுங்க சார், நீங்கள் இருக்கிறதுனால தான் சார் நம்ம கம்பெனி நல்லா வாழுது. நீங்கள் என்ன, உங்களுக்கு ஒரு நினைப்பு என்னென்னா இந்த கம்பெனி நல்லா இருந்தால் தானே நம்ம நல்லா இருப்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் செய்றீங்க. அடுத்த நாள் காலையில் போகிறீங்க, போகிற வழியில் வண்டி பஞ்சர். 9 மணிக்கு அவருக்கு இன்வெஸ்டர் மீட்டிங். யார் அவர் வந்து இன்வெஸ்டர் மீட் பண்ணிவிட்டு 10 மணிக்கு கிளம்பிடுவார், தான் அவர் ஸ்கெடியூல். 9 மணிக்கு உங்களை கேட்டில் இறக்கி விட்டுறாரு. இறக்கி விட்டு என்ன சார், பஞ்சரை ஒட்டி விடு, 11 மணிக்கெலாம் நான் கிளம்பணும், நான் ஏர்போர்ட்டில் விட்டுரு, நான் அடுத்து எனக்கு 12:30 மணிக்கு டெல்லியில். அவ்வளோ ஃபாஸ்ட் அவர். 1.5 மணி நேரத்துக்கு ஒரு ஊரில் இருப்பாருன்னா பார்த்துங்களேன். நம்ம கரகம் நம்ம வெளியே உட்காந்து, என்னடே இந்த கம்பெனியில் நான் சீனியர் மேனேஜரா, என்னை பஞ்சர் ஓட்டோட விடுறீங்க அப்படின்ட்டு பஞ்சர்காரனை காலையிலேயே 7 மணிக்கெலாம் கூப்பிட்டு 9 மணிக்கெலாம் கடையை திறந்த உடனே கையோடு கூப்பிட்டு வந்து, சார் எதாக இருந்தாலும் கடைக்கு எடுத்துகிட்டு வாங்க சார். நீ வாயா, எக்ஸ்ட்ரா 500 தரையா, உங்கள் கையில் இருக்கிற 500 கொடுத்து அவனை கூப்பிட்டு வந்து அந்த பஞ்சரெல்லாம் மாற்றுறீங்க. இங்கெல்லாம் கறி எல்லாம் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அவரை கொண்டு போய் ஏர்போர்ட்டில் விட்றீங்க. 12:30 மணிக்கு அப்பாடா சக்ஸஸ் அப்படின்னு நினச்சி உங்கள் மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி, சார் வணக்கம் சார் அப்படிங்கிறீங்க. உங்கள் பாஸ் உங்களை கேட்குறாரு, உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சி இல்லையா ராம்ஜி? ஏன் சார், இங்கே எவ்வளோ பெரிய இன்வெஸ்டர் மீட்டிங் போய்ட்டுருக்கு, இன்றைக்கி பார்த்து லீவ் போட்டிருக்கீங்க. எதே லீவ் போட்டேண்ணா? காலிலேருந்து அவனுக்கு அந்த ஆளை கூப்பிட்டு நைட்டு 2 மணிலேருந்து நான் தான் வேலை பார்த்துட்ருக்கேன் லூத்தே. இங்கே பாருங்க, தேவையில்லாமல் பேசாதீங்க. ஃபோனை கட் பண்ணுறாரு. இந்த ஆள் நம்மகிட்ட சீரியஸாக கோபமாக இருக்கான் சார் 2 நாளா. அதுக்கப்புறம் இவனுக்கு வந்து உண்மை நிலவரம்லாம் விளக்கி, கடகராசிக்காரர்களுக்கு நீங்கள் என்ன தான் பாடாப்பட்டாலும் வேலை செய்கிறதுல நீங்கள், ப்ரெசன்டேஷன் பண்ணுறது நீங்கள், பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறவன் இன்னொருத்தன். இந்த பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறவன் அப்ரூவல் வாங்கிடுறான். வேலை செய்கிறவங்கள பார்த்து, தெரியுமா ப்ரெசன்டேஷன்லாம் தெரியுமா அப்படிமா, ஐயோ அதை போட்டதே நான் தான்யா. இது ஒரு சாபம் மாதிரி தான். காரணம் என்னென்னா, 4ங்கிறது உயர்கல்வி உயர் பதவி, அது கூடயே சுக்கிரன் வந்து உங்களுக்கு வீக்னஸாக இருக்கிறது தான் பிரச்சனை. ஆனால் இந்த மாதம் சுக்கிரனும் உச்சமடைகிறார். சுக்கிரன் இந்த பக்கம் உச்சமாக இருக்கார், உயர்கல்வி உயர் பதவி, விபரீத ராஜயோகமும் வருகிறது. அப்போ என்ன பண்ணோம், எனக்கான சரியான ஆள் கிடச்சிட்டான், அவனை பார்க்குமா சார், வணக்கம் சார், நம்பி வரலாமா சார், ரைட்டா, டேய் போடா, இனிமேல் 4 வந்து வேலைக்கு வர மாட்டேன், விட்டுட்டு தைரியமாக அவங்க கூட போகலாம், இந்த மாதம் போகலாம், தைரியமாக அரசனை நம்பி புருஷனை கோட்டை விட்டுதும்பாங்க. அந்த மாதிரி மற்ற மாதங்களில் போகிறதெல்லாம் எப்படியோ, ஆனால் இந்த தடவை நீங்கள் தைரியமாக வர நம்பி போகலாம் போன்ற விஷயங்கள் ஏற்படும். ஸோ கடகராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை மாறப்போகிறது. புதுசாக ஒரு ஆளை பார்க்க போகிறீங்க, அவர் உங்களுக்கு புதுசாக ஒரு வாய்ப்பு தர போகிறாரு. வாழ்க்கை இந்த மாதத்திலேருந்து தொடங்குகிறது. இந்த பிப்ரவரி மாதம் காதல் மாதம். காதல் பிறக்கிறதோ இல்லையோ, உங்களுக்கான புதிய பணி பிறக்க போகிறது, உங்களுக்கான புது ஸ்கோப் கிடைக்க போகுது. உங்களுக்கு லவ்வர் ஸ்டேக்கு என்ன செய்யலாம், உங்களுக்கு வந்து அழகாக ரெட் கலர் ரோஸ் எடுத்து ப்ரப்போஸ் பண்ணுங்கள், சிவப்பு கலர் சட்டை போட்டுக்கோங்க. சூரியனுடைய டைமிங் மத்தியானம் 1 மணிக்கெல்லாம் லவ் ப்ரப்போஸ் பண்ணுங்கள், அல்லது கூட்டுத்தொகை 1 வர்ற மாதிரி டைமில் ப்ரப்போஸ் பண்ணுங்கள். சூரியன் தான் உங்களுக்கு ஹெட்டு. ஸோ பகலில் பண்ணுங்கள், ராத்திரி பண்ணாதீங்க. ஸோ விஷயம் ஒண்டர்ஃபுல். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. ஸோ கீழே போய்ட்டுருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் என்னோட 24 மணி நேரத்திற்குள் கனெக்ஷன் தொடர்பு ஏற்படுத்தி தருவார்கள். நீங்கள் நேரடியாக வீடியோ காலில் பார்த்து பேசலாம். ibcbakti.com அந்த இணையதளத்திற்கு சென்று நீங்கள் என்னுடைய தரவுகளை பார்த்து புக் பண்ணிக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்களின் ஆன்மீக பயணங்களுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள். யாத்திரை.com. வத்சபதம் ஸ்கின் அண்ட் ஹேர் கேர். 10 நாள்ல பளபளப்பான முகம் வேணும்னா வர்ணியம் ஆயுர்வேதிக் நைட் ஆயிலை யூஸ் பண்ணுங்க. Taste the Daily.